பெருமாள் முருகன் சிறுகதைகள். கடைசி இருக்கை. வாசிப்பது சந்தீப். பின்னாலிருந்து இடைவிடாமல் வந்து கொண்டிருந்த ரீங்காரம் போன்ற முணுமுணுப்புத்தான் என்னை எழுப்பிவிட்டது. வெகுநேரம் ஆழ்ந்து தூங்கியிருந்தேன். ஜன்னல் வழியாக எந்த ஊர் என்பதை பார்க்க முயன்றேன். வெறும் இருள். காட்டுப் பகுதியாக இருக்கும். மணி 1ஐ தாண்டியிருந்தது. அப்படியென்றால் பேருந்து விழுப்புரத்தை கடந்திருக்க வேண்டும். எங்கெங்கே நின்று வந்ததோ, எந்தப் பாடாவதி ஓட்டலில் 1/4 மணி நேரம் போட்டானோ, எதுவும் எனக்குத் தெரியவில்லை. சென்னையிலிருந்து புறப்பட்டு தாம்பரம் வருவதற்குள் உறக்கம் என்னை இழுத்துக் கொண்டது. பேருந்தில் ஏறிக் கொஞ்ச நேரத்தில் கண்கள் கிறங்கிவிடுவது வழக்கம். பொல்லாத தூக்கத்திற்காகவே சாய்ந்து கொள்ள வசதியான இருக்கையாக பார்த்துக் கொள்வது. அதைவிட முக்கியம், அரசு விரைவுப் பேருந்தாக பார்ப்பது. மெதுவாகப் போனாலும் பரவாயில்லை. உறக்கத்திற்கு கேடு தரும் குலுங்கலோ, சட் சட்டென்று பிரேக் போடும் அவஸ்தையோ இருக்காது. இருக்கையும் கூட இருவர் உட்கார்வதாக இருக்கும். மற்ற பேருந்துகளில் 3 இருக்கைகள் போட்டிருப்பான். முன்னால் காலை நீட்டினால் முட்டி பெயர்ந்து போகும். சேலம் போய்ச் சேர இன்னும் எவ்வளவோ தூரம் இருக்கிறது. வெகுநேரம் தூங்கலாம். ஆனால் இந்த முணுமுணுப்பு நிற்பதாக இல்லை. பொருளற்று வெற்றலி மட்டும் காதுகளில் விழுந்து குடைந்து கொண்டிருந்தது. பொருட்படுத்தாமல் இருக்க முயன்றும் முடியவில்லை. என் காதுகளை நோக்கியே திட்டமிட்டு வீசப்படுவது போலிருந்தது. தலையை அசைத்துப் பார்த்தும் இருக்கையில் ஓரத்திற்கு நகர்த்தியும் கூட தப்பிக்க இயலவில்லை. சிறிது இடைவெளி விட்டு என்றாலும் கேட்டுக்கொண்டே இருந்தது. தப்பிக்கும் முயற்சி கைகூடவில்லை என்றாலும் மனம் அதைக் கொஞ்சமாக கவனிக்கத் தொடங்கிவிட்டது. முதலில் இருவேறு குரல்கள் அந்த முணுமுணுப்பில் சம்பந்தப்பட்டிருப்பதை உணர முடிந்தது. தெளிவாக கேட்கையில் அது ஒரு பெண்ணின் குரலாகவும் சிறுவனின் குரலாகவும் பிரிந்தது. முணுமுணுப்பு ஓர் உரையாடல். தேய். பேசாம வந்து தொலைய மாட்ட பெண்குரலில் எரிச்சலும் சலிப்பும். அதைவிட அதட்டல் தொனி நிரம்ப எதிர்குரல் மறுபேச்சு பேசவில்லை. மெளனம். இனிக்குரல்கள் நின்று இதே மெளனம் நீடித்துவிடும் என்று தோன்றுகையில் மிகச் சன்னமாக ஆனால் பையனுடையது என்பதை அறியும் கூறுகளுடனான அந்தக் குரல் ஒலித்தது. அம்மா. ஆய் வருது. தயங்கி தயங்கி ரொம்பவும் பயத்துடன் தான் குரல் வந்தது. என் தூக்கத்தை கலைத்துவிட்டது என்று சொன்னால் எவ்வளவு நேரமாக இந்த உரையாடல் நடந்திருக்க வேண்டும்? அம்மாவின் அதட்டல்களையும் மீறிக் கெஞ்சுதலோடு குரல். அம்மா என்ன செய்வாள்? மீண்டும் அதட்டுவதைத் தவிர. அதட்டலுக்கு அடங்குமா? எனக்கு தூக்கம் முற்றிலுமாக கலைந்துவிட்டது. அதை வரவைப்பது அத்தனை சுலபம் இல்லை. எனக்கு அருகில் இருந்த அரைக்கிழடு நன்றாக குரட்டை விட்டுக் கொண்டிருந்தது. விடிவிளக்கின் மெலிந்த வெளிச்சத்தில் கிழடின் முகம் தெரியாமல் இருந்ததால் மனசுக்குச் சந்தோஷம். இருக்கைக்கு மேலே தலை உயர்த்தித் திரும்பிப் பார்த்தேன். லேசாக மேலெழுந்ததில் பின்னிருக்கை உருவங்களை பார்க்க முடிந்தது. 2 பெண்கள். அவர்களின் மடியில் மூட்டையா குழந்தையா என்பதை சட்டென்று கண்டுபிடிக்க இயலாத வகையில் 2 குழந்தைகள். இருவருக்கும் நடுவில் இருந்த மரக்கைப்பிடி தூக்கிவிடப்பட்டிருந்தது. அந்த இடத்தில்தான் சிறுவன் உட்கார்ந்திருந்தான். மங்கலான ஓவியம் ஒன்றைப் போலத்தான் இந்தக் காட்சி எனக்குத் தெரிந்தது. எல்லோரும் அயர்ந்து தூங்கும் இந்த நள்ளிரவில் சிறுவன் விழித்துக் கொண்டு வருகின்றான் என்றால் அவன் அவஸ்தை உண்மையாகத்தான் இருக்க வேண்டும். மடியில் இருக்கும் குழந்தையிடமிருந்து அம்மாவின் கவனத்தை திருப்பும் தந்திரம் இப்போது அவனுக்கு தேவையில்லை. அவன் மீண்டும் சொன்னான். அம்மா. ஆய் வருது. இதைச் சொல்லும்போது அவன் கண்களில் கண்ணீர் முட்டிக் கொண்டிருக்கும் என்று ஊகித்தேன். சிறுவனின் குரலும் உருவமும் 6-7 வயதுக்குள் இருப்பான் என்று காட்டின. இந்த வயதில் மலப்புழையைச் சுருக்கிச் சுருக்கி உள்ளே அடக்கிக் கொள்ளும் வித்தை தெரிந்திருக்குமா அவனுக்கு? அது இயல்பாக வரக்கூடியதுதானே என்று தோன்றியது. அப்படிச் செய்தும் அடங்காமல் முட்டிக்கொண்டு வருவதை என்ன செய்வது? அந்தச் சிறுவனின் கஷ்டம் யோசிக்க யோசிக்க என்மேல் ஏறிக்கொண்டிருந்தது. அவன் அம்மா பழைய பதிலையே கொஞ்சம் மாற்றிச் சொன்னாள். கம்முனு வாடா. பஸ் எங்கனா நிக்கும். போலாம். அவனைச் சமாதானப்படுத்துவது போல இருந்தாலும் எதுவும் செய்ய இயலாமைதான் சிறுவனின் மேல் எரிச்சலாக விழுந்தது.
இந்தப் பதிலும் அவனை ஓரிரு நிமிடங்களுக்கே கட்டுப்படுத்தும். அதேபோல் சில நிமிடங்களில் அழுகை பீரிட்ட குரலோடு அம்மா ஆய் வருது என்றான். பேச்சுக்குப் பின்னால் அழுகை தொடர்ந்து கொண்டே இருந்தது. பேருந்து என்பதையும் இரவு என்பதையும் உணர்ந்து மெல்லிய விசும்பலாக அழுகையை உருவாக்கிக் கொண்டிருந்தான். அம்மாவின் சமாதானங்களை எதிர்கொள்ள அவனுடைய ஆயுதத்தை எடுத்துக் கொண்டு விட்டான். அம்மா இனிமேல் என்ன செய்வாள்? அவனை அடிக்கலாம். அடிப்பதால் என்னவாகும்? அழுகை கூடும். அது பேருந்தில் இருப்பவர்களையெல்லாம் விழித்துக் கொள்ளச் செய்யும். எல்லோருக்கும் விஷயம் தெரியவரும். தூக்கம் கெட்டுப் போன எரிச்சலில் எத்தனை திட்டுக்கள் அவளுக்கு விழுமோ? என் கற்பனை விரிந்து காட்சிகளை உற்பத்தி செய்தது. ஆனால் அதுபோல் ஒன்றும் நடக்கவில்லை. சிறுவனின் அழுகை கேட்டு இன்னொரு பெண் விழித்துக் கொண்டாள். முதியவள் என்பதை குரலும் செயலும் தெரிவித்தன. கிழவியின் குரல் கனமாக வந்தது. என்னத்துக்கு அழுவரான்? கிழவியின் கேள்விதான் தெளிவாக வந்ததே தவிர பதில் சொன்னவளின் பேச்சு முணுமுணுப்பாக மட்டுமே கேட்டது. கிழவி சிறுவனிடம் கேட்டாள். என்னடா ஆயா? ஆய் வருது. கிழவி அவனுக்கு ஆறுதலாக ஏதாவது செய்வாள் என்று பரிதாபமாக அழுகையை கூட்டிக் கொண்டு சொன்னான். போற பக்கத்துலதான் உனக்குப் பேழ வருமா? சலிப்போடு சொன்னாலும் கிழவி எதையாவது செய்வாள் என்று நினைத்தேன். மடியிலிருந்து குழந்தையை எடுத்து இருக்கையில் படுக்க வைத்தாள். தள்ளாட்டத்தோடு நின்று கொண்டு மயிரை அவிழ்த்து முடிந்து கொண்டாள். தூக்கத்திலிருந்து எழுந்த அசரிக்கை முழுவதுமாக போய்விடவில்லை. முன்னும் பின்னும் பார்த்துவிட்டு கம்பிகளைப் பிடித்துக் கொண்டு முன் பக்கமாகப் போனாள். நடுவில் படுத்திருந்த யாருடைய உடம்பையோ மிதித்துவிட்டாள் போல திடீரென்று சத்தம் கிளம்பியது. கீழே படுத்திருந்தவன் ஒரு ஆள். கீழே படுத்திருக்கிறது கூட கண்ணு தெரியல. முண்டம். கிழவி அவனை அழுத்தமாகவே மிதித்திருக்கிறாள். இல்லாவிட்டால் முண்டம் என்ற கடுமையான வார்த்தையை அவன் பயன்படுத்தத் தேவையில்லை. தூக்கம் கலைக்கப்பட்ட வெறியில் கத்தினானோ என்னவோ. முண்டம் என்ற சொல் கிழவிக்கு முண்டை என்று காதில் விழுந்துவிட்டது. ஆக்ரோசமான சண்டைக்கு தயாராகிவிட்டாள். எடுபட்ட நாயி. ஆறப் பார்த்துடா முண்டைங்கற முதிச்சதும் இல்லாத சண்டைக்கு வர்றையா? உங்கிட்ட சண்டைக்கு வர்றாங்க. போற பாதில படுத்து கிடப்பின்னு கெனாவா கண்டன் நான் இப்ப பஸ் நின்று லைட்டு போட்டா இருக்கறாங்க. இருட்டல 6 வரச் சொன்னா குருட்டு முண்டத்த அவரவர் பங்குக்கு தர்க்க ரீதியான வாதங்களை முன்வைத்தும் திட்டச் சொற்களை ஏகமாக பயன்படுத்தியும் சண்டையைத் தொடரவும் பெரும்பாலான பயணிகளுக்கு விழிப்பு வந்துவிட்டது. ஆனாலும் என் பக்கத்திலிருந்த கிழத்திடம் எந்த அசைவுமில்லை. சத்தம் வந்த இடத்திற்கு அருகில் இருந்த விளக்கைப் போட்டுவிட்டு நடத்துனர் கோபத்தோடு விரைந்து வந்தார். எல்லோருக்கும் எதற்காக சண்டை என்று தெரிந்து கொள்வதில் ஆர்வமில்லை. ஏதோ சண்டை, தூக்கத்தை கெடுக்க என்பதோடு நிறுத்திக் கொண்டு எரிச்சல் பட்டு முனகினர். நடத்துனர் பொதுவாக பேசாம போவ மாட்டீங்க, நடுராத்திரியில நாய்ங்களாட்டம் கத்திக்கிட்டு என்றார். கிழவி அவள் பக்கத்து நியாயத்தை எடுத்துச் சொன்னாள். குழந்தைக்கு ஆய் வருதுன்னோ செத்த பஸ்ஸ நிறுத்தச் சொல்லலாம்னு வந்தன். அதற்கு மேல் அவள் சொல்ல வந்தது எதையும் கேட்கும் மனநிலையில் அவரில்லை. கிழவி சொன்னதே அவள் மீதுதான் தப்பு என்று நிரூபிப்பதற்கு போதுமானதாயிருந்து. போக்குவரத்து விதிகளை எல்லாம் சொல்லி நடத்துனர் கிழவியை பேச ஆரம்பித்துவிட்டார். உங்க இஷ்டத்துக்கு நிறுத்தறதுக்கு இது என்ன உங்கூட்டு பஸ்ஸா? அதெல்லாம் முடியாது. கண்ட நேரத்துக்கு வந்துடுறீங்க, பஸ்ல போறமேன்னு இல்லாம குழந்தைக்கு கண்டதையும் வாங்கித் தரது. அப்புறம் பஸ்காரன நிறுத்துன்னு கெஞ்சறது. அடக்கி வச்சுக்கிட்டு வந்து சேலம் போய் பேழச் சொல்லு. ரவி ஒரு வார்த்தை பேசினால் நடத்துனர் பல வார்த்தைகள் பேசினார். பஃப். ரவியால் மிதிப்பட்டவர் வேறு வெள்ளையும் சொல்லையுமாக அவர் கத்தில் நின்று கொண்டிருந்தார். ஏதோ அவருக்கு இழைக்கப்பட்ட காடுமைக்கு அவர் சார்பாகத்தான் நடத்துனர் வாதாடுகிறார் என்னும் இவனையில் எதுவுமே பேசவில்லை. கிழவி பின்வாங்க வேண்டித்தான் டவோட் வந்தது. உரக்கப் பேசிக்கொண்டே திரும்பி வந்தாள். இன்னொரு பெண், கிழவி இப்படி எல்லோருக்கும் தெரியும்படியாக கத்தி மானத்தை வாங்குகிறாளே என்று மிகவும் வேதனைப்பட்டு வாய்க்குள்ளேயே முனங்கிக் கொண்டிருந்தாள். பையனின் அழுகை இவர்களின் சத்தத்தில் ஈடுபடாமல் இருந்தது. இருக்கைக்கு அருகே வந்ததும் உன்னால தாண்டா
எச்சக்கல நாயி எடுபட்ட நாய்க்கிட்ட எல்லாம் ஒரு பேச்சு வாங்க வேண்டியிருக்குது என்று சொல்லிச் சிறுவனின் கன்னத்தில் இடித்தாள் கிழவி. அவன் அழுகை சற்றே உயர்ந்தது. சில நிமிடங்களில் பேருந்து பழையபடி மெளனமானது. விடிவிளக்கு வெளிச்சம், தூக்கம் என்றாகியும் கிழவி வாய்க்குள் முனங்குவதை விடவில்லை. சில சமயங்களில் முனகல் அவளையறியாமல் திடீரென்று உயரவும் செய்தது. பையனை விடவும் விதிப்பட்ட ஆளும் நடத்துனரும் அவளுக்கு முதன்மையாகிப் போனார்கள். இன்னொரு பெண் அவமானப்பட்ட உணர்வோடு மெல்ல ஏதோ கிசுகிசுத்தாள். அதற்குப் பின் கிழவியின் முனகல் அடங்கிப் போயிற்று. ஆனால் பையன் தொடர்ந்து கொண்டிருந்தான். ஆயா, ஆய் வருது, ஆயாவால்தான் ஏதாவது செய்ய முடியும் என்னும் நம்பிக்கை அவனுக்கு வந்திருந்தது. அவனுடைய குரலும் அழுகையும் மிகுந்த பரிதாபத்துக்கு உரியனவாக இருந்தன. இதற்கு மேலும் கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாது என்னும் துடிப்பு அதில் வெளிப்பட்டது. கிழவியாலும் இப்போது செய்ய முடியும். மூடிக்கிட்டு வாடா என்று அதட்டல் போட்டாள். குரல் எதுவும் பையன் எழுப்பவில்லை என்றாலும் அழுகை தொடர்ந்து கொண்டே இருந்தது. அநேகமாக பாதிப் பேருந்து வரை அவனுடைய அழுகையின் ரீங்காரம் சென்று சேர்ந்திருக்கும். எதிர்வினை எதுவும் இல்லாமல் அழுகை கரைந்து போயிற்று. கொஞ்ச நேரத்தில் சிறிய நகரம் போன்ற ஊர் வந்தது. அங்கே நிறுத்துவதற்காக ஓட்டுநர் விளக்கைப் போட்டார். இறங்கும் சிலர் முன்பக்கத்தில் எழுந்தனர். விளக்கு வெளிச்சம் படர்ந்ததும் கிழவிக்கு நம்பிக்கை வந்தது. எப்படியும் இங்கே நிற்கும். நடத்துனரிடம் கெஞ்சி கேட்டால் சில நிமிடங்கள் தாமதிப்பார் என்று நினைத்தாள் போல. பையனின் கையைப் பிடித்து பேருந்தினுள் மெல்ல நகர்த்திக் கொண்டே முன்னால் போனாள். பேருந்து நின்றதும் சிலர் இறங்கினார்கள், ஏறினார்கள். கிழவி நடத்துனரிடம் கெஞ்சிக் கொண்டிருந்தாள். ஐயா, ஒரு நிமிஷம் நிறுத்தையா. பையன் ரொம்ப கஷ்டப்படுறான்யா. கிழவி ரொம்பவும் கீழிறங்கி தயவாகக் கேட்டாள். அது நடத்துனருக்கு தன் ஸ்தானத்தை உயர்த்திக் கொள்ளத் தோதாக போய்விட்டது. அவருடைய அங்க அசைவுகளும் ஒருமை வெளிப்பும் கிழவியை கேவலப்படுத்துவதாக இருந்தன. அப்படியும் அவள் கெஞ்சுவதை விடவில்லை. ஆனால் நடத்துனரோ கொஞ்சம் கூட மசிவதாயில்லை. கிழவி ஓட்டுரை பார்த்து சிபாரிசுக்குப் போனாள். டிரைவர் தம்பி, உம் பிள்ளையாட்டம் நினைச்சு இரக்கம் காட்டுப்பா. பையனையும் கிழவியையும் பார்க்கவும் இந்த விஷயமும் அவர்களுக்கு கேலிக்குரியதாய்ப் போய்விட்டது. கிளம்பி விளக்கை நிறுத்திய பின்னும் சத்தம் போட்டுச் சிரித்து இதை பேசிக் கொண்டிருந்தார்கள். பயணிகளுக்கிடையிலும் கசமுசாவென்று இது பேச்சுப் பொருளாயிற்று. கிழவிக்கு எல்லோரும் சிரித்துப் பேசுவதைப் பற்றி அவமானம் எதுவும் தோன்றியதாய் தெரியவில்லை. அவளுடைய மகளோ மருமகளோ அந்த இன்னொரு பெண்ணுக்கு கண்டிப்பாக பெருத்த அவமானமாகத்தான் இருந்திருக்கும். கிழவி இருக்கைக்கு வரும் வரைக்கும் கூட காத்திருக்காமல் உடனே விளக்கை அணைத்துவிட்ட ஓட்டுநரை திட்டிக் கொண்டே வந்து சேர்ந்தாள். விளக்கை அணைத்தால்தான் கிழவி போவாள் என்று அவர்கள் கருதியிருக்கக்கூடும். இருபுறமும் எந்த வெளிச்சமும் அற்ற காட்டுப் பகுதியில் பேருந்து போவது போல தோன்றியது. விடிவிளக்கு ஒன்றைத் தவிர உள்ளும் புறமும் எங்கும் இருள். பையனின் விசும்பலும் அழுகையும் பேருந்தின் ஓசையில் அமுங்கிப் போய்விட்டன. ஆனால் எனக்கு துல்லியமாக கேட்டது. அவருடைய அவஸ்தை கட்டாயம் பொறுக்க முடியாததாகத்தான் இருக்கும். இன்னும் சிறிது நேரத்தில் கால் சட்டையோடு கிழிந்து விடுவானோ என்னவோ. அப்படியான ஒரு நிகழ்வைத்தான் நான் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தேன். அவனுடைய சிரமம் கிழவிக்கும் முழுதாக புரிந்திருக்க வேண்டும். இன்னொரு பெண்ணை பார்த்து குசுகுசுவென என்னவோ சொன்னாள். அந்தப் பெண் தயங்குவது தெரிந்தது. கிழவி மீண்டும் வலியுறுத்தவே தயக்கத்தோடு அவள் உடன்படுவது போலிருந்தது. என்ன செய்யப் போகிறாள் என்கிற ஆவலில் நான் கழுத்து வலியையும் பார்க்காமல் கவனித்துக் கொண்டிருந்தேன். அந்தப் பெண் ஏதோ பொட்டலத்தாழைப் பைக்குள்ளிருந்து உருவி எடுத்துக் கொடுத்தாள். இருக்கைக்கு நடுவில் இருந்த இடத்தில் தாளை விரித்து பையனை உட்காரச் சொன்னாள். அவள் செயல் கண்டு நான் பயந்து போனேன். வேண்டாம் என தடுக்கலாமா? ஏனோ எனக்குள் தயக்கமாயும் அதிர்ச்சியாயும் இருந்தது. உட்கார்ந்த வினாடியில் பையன் புதக் என்று பேண்டுவிட்டான். அந்தச் சத்தம் எனக்கு மட்டுமில்லை, வேறு சிலருக்கும் கேட்டிருக்கக்கூடும். என்னத்தை தின்றிருப்பானோ தெரியவில்லை. பெருத்த நாற்றம் மூக்கைத் துளைத்தது. வயிறு கெட்டு நாறியிருக்கிறது.
எனக்குப் போலவே அரை தூக்கத்தில் இருந்த சிலருக்கும் இந்த நாற்றம் மூக்கிலேறி இருக்க வேண்டும். நேராக எதிர்ப்பக்கத்தில் இருந்த இருக்கைக்காரர் எழுந்து என்ன கருமம் இது என்று கூப்பாடு போட ஆரம்பித்துவிட்டார். இருளுக்குள் பையன் இன்னும் உட்கார்ந்து முக்கிக் கொண்டிருந்தான். கிழவி பாந்தமாக, சின்ன பையனையா என்று எதிர் இருக்கைக்காரர்களுக்கு சமாதானம் சொல்லிக் கொண்டிருந்தாள். சத்தம் பெரிதாக எழ விளக்கை போட்டுவிட்டு நடத்துனர் ஓடி வந்து பார்த்தார். மூக்கை மூடிக்கொண்டு, கருமம் கருமம், இதுங்களையெல்லாம் பஸ்ல ஏத்துனா இப்படித்தான் என்று கூப்பாடு போட்டார். கிழவியை திட்ட முயன்றார். அவருக்கு சரியாக வார்த்தைகள் வரவில்லை. கிழவி நடத்துனரை சமாளிக்க பற்களைக் காட்டியபடி மெதுவாக என்னவோ சொன்னாள். மூக்கிலிருந்து கையை எடுப்பதும் திரும்ப வைத்துக் கொள்வதுமாக இருந்தார் அவர். சுற்றிலும் எல்லோரும் மூக்கை பிடித்துக் கொண்டு கத்தவும் திட்டவும் ஒரே கூச்சலாகப் போய்விட்டது. அத்தனைக்கும் பையன் சீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்திருந்தான். கிழவி எடுத்து போற்றனைய என்று சத்தமாக எல்லோருக்கும் சொல்லிக் கொண்டிருந்தாள். அவள் சொற்கள் கூச்சலில் கரைந்து போயின. இதுங்களையெல்லாம் இந்த இடத்துலயே இறக்கி உற்றோனும் 10 பேரு இருக்கிற இடத்துல அசிங்கம் பண்ண எப்படித்தான் மனசு வருதோ என்று என்னென்னவோ வசனங்கள். என் பக்கத்து கிழம் எப்போது விழித்ததோ தெரியவில்லை. வாயைப் பிளந்தபடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போங்கய்யா என்றது. எல்லா தாக்குதல்களுக்கும் கிழவி எடுத்துப் போற்றனைய என்பதையே பதிலாகச் சொல்லிக் கொண்டிருந்தாள். முல்லை, டிசம். 2002 பிப்ரவரி 2003. இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி.